இன்னைக்கு நடக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து மக்களோட கவர்மெண்ட். ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து மக்களுக்கு அத்தியாவசிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற 10 வருஷ காலம் அவர்கள் இருந்தாலும் கூட அவங்க முறையா செய்யல. ஏன்னா நம்ம மதுரை கார்பரேஷன்ல மக்களுக்கான திட்டத்தை செய்ய அவங்க முறைப்படுத்தியிருந்தா இன்னைக்கு சரியா இருந்திருக்கும் சார். மதுரை பூரா குப்பம் கூலமா காவா வர காரணம் என்ன? நீங்க சொல்லக்கூடிய 5 வருஷம் ஆட்சி, 5 வருஷம் அமைச்சர், கார்பரேஷன் நடந்த ஊழல், மக்களுக்கு செய்யக்கூடிய வரி பணத்தை இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சியாளர்களும் அமைச்சர் பிடிஆர் போன்றவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை கையூட்டம் செய்து இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி மேயரோட கணவரை வந்து அரசு செய்யறாங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க இந்த திட்டத்துக்கு மதுரை இவ்வளவு குப்பமும் கூலமாக காவாவாக மாறினதுக்கு திமுக ஒரு பிரதான காரணமா இருக்கு. அதையெல்லாம் கண்டிப்பா சரி. மக்களோட கோரிக்கை அதுதான். மக்கள் வந்து எங்களுக்கு பணத்தை கொடுங்க, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தை கொடுங்கன்னு முதல்ல கேட்கல, எங்களுக்கு அத்தியாவசிய இதை வந்து சரி பண்ணி கொடுங்க. இதுக்கு காரணம் யாருன்னு மக்கள் உணர்றாங்க. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பிடிஆர். இந்த மதுரையில 2 அமைச்சர் இருந்தாங்க. அந்த 2 அமைச்சரை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு அமைச்சிருக்காரு. ஒரு சைடு மூர்த்தி இருந்தார், ஒரு சைடு பிடிஆர் இருந்தார். இவர்கள் எல்லாம் சரியாக செய்யலன்னு இன்னைக்கு ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. துரிதமாக இதுக்கான செயல் வடிவம் தரப்படும் சொல்றோம்.